திருப்பூரும் கோவையும் எப்படிப்பட்ட ஊரா இருந்துச்சு? தமிழ்நாட்டோட எந்த மாவட்ட மக்களும் எப்படிப்பட்ட கஷ்டம் இருந்தாலும் திருப்பூருக்கும் கோவைக்கு வந்தா ஏதாவது வேலை கிடைச்சிடணும்னு பலருக்கு நம்பிக்கை தர நகரங்களாக இந்த ரெண்டு ஊரும் இருந்துச்சு. அப்படிப்பட்ட இந்த மேற்கு மண்டலத்து மேல மோடி நடத்தின இரட்டை தாக்குதல் தான் பண மதிப்பிழப்பு, ஜிஎஸ்டி. தொழில் நிறுவனங்கள்ல வேலைக்கு ஆட்கள் தேவைன்னு நோட்டீஸ்கள் ஒட்டப்பட்டிருந்த காலம் போய் மோடி ஆட்சியில நிறுவனங்கள் ஏழை அறிவிப்பு நோட்டீஸ்கள் ஒட்டப்பட்டிருக்கக்கூடிய நிலைமைக்கு வந்துருச்சு. மோடியை நம்பி ஏமாந்துட்டதா பல தொழிலதிபர்கள் வேதனையோடு புலம்புறாங்க. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சிறு குறு தொழில்கள் நடத்தக்கூடியவங்களை பேசின ஒரு வீடியோவை பார்த்தேன். அதுல பேசுறவங்க 5 லட்சத்திற்கு மேற்பட்ட சிறு குறு தொழில் நிறுவனங்களுடைய மேற்கு மண்டலம் வளர மன்மோகன் சிங் ஆட்சி தான் காரணம். ஆனா பாஜக ஆட்சியில பணமதிப்பிழப்பு, ஜிஎஸ்டின்னு கோவை திருப்பூர் தொழில்கள் தங்களுடைய அடையாளத்தை இழந்துருச்சுன்னு தங்களுடைய மனக்குமுறல வெளிப்படுத்தினாங்க. அது மட்டுமா, பஞ்சு நூல் விலையை கட்டுப்படுத்த ஒன்றிய அரசு நடவடிக்கை எடுக்கணும்னு எத்தனை முறை திருப்பூர் ஆடை உற்பத்தியாளர்கள் வெள்ள நிறுத்தம் போராட்டம் பண்ணாங்க. வங்கதேசத்தோட மோடி செஞ்ச தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் திருப்பூருக்கும் மேற்கு மண்டலத்திற்கும் பேரடியாக அமைஞ்சிருச்சு. தவணை தவறிய கடனை செலுத்த 6 மாதம் வரை இருந்த அவகாசத்தை சர்பாசி சட்டத்தில் 3 மாதமாக குறைச்சு தொழிலதிபர்களோட சொத்துக்களை ஏலம் விட்டதுதான் அவர் தந்த பரிசு. டெக்ஸ்டைல் மட்டுமல்ல, வாகன உற்பத்தி, பெட் கிரைண்டர் உற்பத்தி, சிறு குறு பவுண்டரிகள், இன்ஜினியரிங் மோட்டார் பம்புகள் உற்பத்தி, விசைத்தறிகள்னு இந்த பகுதிகளுடைய எல்லா துறைகளையும் மிகப்பெரிய மந்தமான சூழலை மோடியின் பாஜக ஆட்சி உருவாக்கி இருக்கு. நேற்று கோவையில் சொன்ன பகிரமான குற்றச்சாட்டை திருப்பூர்லையும் மக்கள் மன்றத்தில் வைக்க நான் விரும்புகிறேன். தமிழ்நாட்டில் தொழில் தொடங்க முன்வந்த நிறுவனத்தை மிரட்டி குஜராத்தில் தொழில் தொடங்க செஞ்சிருக்காங்கன்னு சொன்னேன். அதில் கூடுதலாக இன்னொரு செய்தி சொல்றேன். இப்போ PLIன்னு திட்டம்னு சொல்லி தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட வரியை வசூலிச்சுக்கிட்டு பல ஆயிரம் கோடி ரூபாய் குஜராத்தில் தொழில் தொடங்க சலுகை தராங்க. இவங்க தான் இப்போ கோவைக்கும் திருப்பூருக்கும் ஓட்டு கேட்டு வராங்க. நம்மளை பொறுத்தவரை ஆட்சிக்கு வந்தவுடன் தமிழ்நாடு அரசு சிறு குறு நடுத்தர தொழில்கள் எப்படியெல்லாம் வளர்ந்து வருதுன்னு உங்களுக்கும் தெரியும். இந்த நிறுவனங்களுக்கென இந்தியாவிலே முதல் தனியா கொள்கையை கொண்டு வந்ததே தலைவர் கலைஞர் அவர்கள் தான் என்பதை நீங்க மறந்திருக்க மாட்டீங்க.